இந்த ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் முப்பெரும் விழாவில் தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களே, பள்ளியினுடைய சிறப்புக்கு மென்மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமைக்குரிய திரு ராஜ்குமார் அவர்களை மற்றும் விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, மாணவ செல்வங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகின்ற இந்த பள்ளி விழாவிலே உள்ள அழைப்பதிலே என்னுடைய பெயருக்கு அருகில் முன்னாள் மாணவர் என்று ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள். முன்னாள் மாணவர் என்றால் நான் இப்பள்ளியிலே நிறைய பேர் படித்திருக்கின்றோம். ஆனால் எனக்கு ஒரு பட்டத்தை வழங்கிய ஆசிரியருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் முன்னாள் மாணவர் என்றால் இந்த பள்ளியிலே நேற்று அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு அல்லது 20 வருடங்களுக்கு முன்பு நான் படித்தவன் அல்ல. 1952 1956 வரை சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த பள்ளியிலேயே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்பொழுது உள்ள பள்ளியினுடைய நிலைமையும் இப்பொழுது உள்ள பள்ளியினுடைய நிலைமையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் போன்ற ஒரு வேறுபாடு. கரையில் அமர்ந்துதான் நாங்கள் பாடம் கற்க வேண்டும். ஆசிரியருக்கு நாற்காலியும் மேஜையும் இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு தரையோடு தரையாக இருக்கின்ற ஒரு உயரம் குறைந்த பலகையை தான் எங்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் அந்த பலகையை நாங்கள் அமர்ந்து படித்ததனாலே இன்று அந்த வாரிசுகள் எல்லாம் இன்று வீடுகளிலே சமணம் போட்டு தரையில் உட்கார்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிலையிலே இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது நாம் எங்கு சென்றாலும் கால்களை தொங்க போட்டுக் கொண்டுதான் பயணம் செய்கிறோம். பஸ்களில் ஆனாலும் சரி, ரயில்களில் ஆனாலும் சரி, ஜவுளி கடைகளில் ஆனாலும் சரி, எந்த இடத்தில் சென்றாலும் நாம் கால்களை தொங்க போட்டுக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு மாடிப்படியில் ஏற வேண்டும் என்றால் என்னால் முடியாது, நான் கீழேயே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல்நிலை நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே நாம் நம்முடைய உடலினுடைய உறுப்புகளுக்கு அடிமையாகிவிட்டோம். உண்மையிலே சொல்லுகிறோம், நம்ம இந்த வயசுல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் எங்கு சென்றாலும் ஒரு படியில் ஏறுவது, ஒரு துணை இல்லாமல் ஒரு ஏணியில் ஏறுவது போன்ற சம்பவங்கள் எல்லாம் மிகவும் அபூர்வமாக இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? நாம் எதற்கு எடுத்தாலும் நாற்காலி, தரையில் உட்கார்ந்த டைனிங் டேபிள், வீட்டிலே கூட டைனிங் டேபிள் தான், உணவு உண்பதில்லை. இப்பொழுது உள்ள நிலைமையிலே அப்படி இருக்கின்ற அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாம் எந்த வயசு 80 வயசு ஆனாலும் தரையிலே அமர்ந்து சம்மணம் கூட்டி உணவு அருந்தி இருக்கின்றார்கள். குடும்ப உறுப்பினர்களோடு கதை அளவில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உடல்நிலையை நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகளை நமக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வெரி சிம்பிள். நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எந்த விளையாட்டு போட்டியானாலும் பரிசு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் சைக்கிளில் செல்ல வேண்டும். இப்படி நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளை நமக்கு அடிபணியக்கூடிய வேலையாட்களாக நாம் வைத்துக் கொண்டால் நாம் வாழ்க்கையிலே ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு நாளும் நாம் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. நாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் அவர் பாடிஸ். நம்முடைய உடல் உறுப்புக்கு நாம் என்றைக்குமே சொன்னபடி கேட்கக்கூடாது. நம்ம சொல்லத்தான் அந்த உடல் உறுப்பு கேட்கணும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நடைப்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில்
ஏற்றுக்கொண்டு வருங்காலத்திலே இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் டாக்டர்களாக, பொறியாளர்களாக, ஆசிரியர் பெருமக்களாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர்களை இந்த பள்ளிக்கு நீங்கள் வாங்கிக் கொண்டு இந்த பள்ளியினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் ஸ்டாப் ஸ்டில் யுவர் கோல் இஸ் அச்சீவ்ட். எழுமேன் விழுமேன் வெற்றி கிடைக்கும் வரை போராடுங்கள் என்ற அவருடைய சொல்லை நாம் மந்திரமாக ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக, தைரியமாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து